السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 370. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 370ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் அஃப்வி வல் இஅராதி அனில் ஜாஹிலீன் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 370ஆம் நாள் பாடத்தில் நாம் மொத்தம் 2 விஷயங்களை பற்றி பேச இருக்கிறோம். அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ரியாது ஸாலிஹீன் கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய அந்த பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் அப்படி அமையக்கூடிய அதன் வரிசையில் ஒரு பாடம் இடம்பெறும். அந்த பாட தலைப்பிற்கான அந்த பாட தலைப்பு என்ன, அந்த தலைப்பிற்கான அர்த்தம் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, அதனுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை முதலாவதாக நம்ம பேச இருக்கிறோம். அந்த தலைப்பிற்கான ஒரு அறிமுகம். இரண்டாவது காரியமாக அந்த பாடத்திற்கு தோதுவாக சன்னிஃபன் அவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து சில ஆயத்துக்களை நமக்கு உதாரணமாக கொண்டு வருவார்கள். அந்த ஆயத்துக்களுக்கான தர்ஜுமாக்களையும் முழுமையாக நம்ம இந்த பாடத்துல பேச இருக்கிறோம். முதலாவது இந்த பாட தலைப்பை நம்ம பார்ப்போம் வாங்க. பாட தலைப்பு என்ன? பாபுல் அஃப்வி வல் இஅராதி அனில் ஜாஹிலீன் என்று அமையக்கூடியதாக இருக்கு. இந்த தலைப்பில் கீழே அமையக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே நமக்கு தலீலுல் ஃபாலிஹீன் என்ற ஷரஹ் கிதாபில் அமையக்கூடிய விளக்கங்களாக தான் அமையும். சரிங்களா? முதலாவது பாபுல் அஃப்வு என்று சொன்னால் மன்னித்தல், அதாவது தவறு செய்தவரை மன்னித்தல் என்ற அர்த்தத்திற்கு இந்த அஃபு என்பது வரக்கூடியதாக இருக்கு என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வல் இஅராதி அனில் ஜாஹிலீன், இஅராதுன்னு சொன்னா புறக்கணிப்பது, தவிர்ந்து கொள்ளுதல், அதாவது அவர்களை கண்டுக்காமல் நம்ம ஒதுங்கி போகிறது, அதுபோல அர்த்தத்திற்கெல்லாம் இஅராத் என்பது வரக்கூடியதாக இருக்கும். அப்ப யாரு? வல் இஅராதி அனில் ஜாஹிலீன், மடையர்களை தொட்டும் மடையர்களை விட்டும் பிரிந்து போகுதல், மடையர்களை விட்டும் புறக்கணித்து வாழுதல் என்பதை குறித்த பாடமாகவும் இந்த பாடம் இருக்கு. அது 2 விஷயத்தை கற்றுத்தராங்க. முதலாவது விஷயம் அஃபு, மன்னித்தல். இரண்டாவது விஷயம் புறக்கணிப்பு. முதல்ல அஃபுவை பத்தி பார்ப்போம். உலகத்துல மன்னிக்குதல் என்ற ஒரு தன்மை ரொம்பவும் மிக சிறப்புக்குரிய ஒரு தன்மையாக இருக்கு. அல்லாஹுடைய தன்மையும் கூட. இப்ப அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ அஃபுவுன் கஃபூர், அல்லாஹு தஆலா இரக்கமிக்கவனாகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா திருமறையில கூறி காட்டுறான். இப்ப அல்லாஹுடைய பெயர் இந்த அஃபு. இந்த அஃபு என்ற வார்த்தை அல்லாஹ்வை சேரக்கூடியதாக இருக்குன்னு சொன்னா அப்ப எந்த அளவிற்கு இந்த அஃபு என்ற வார்த்தைக்கு சிறப்பு இருக்கு. அப்போ இப்படி ஒரு மனிதன் நமக்கு தீங்கிழைத்து விட்டால் அவனை மன்னிக்க வேண்டும். அவனை மன்னிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, மன்னிக்காவிட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் அமையும். இரண்டாவது வல் இஅராதி அனில் ஜாஹிலீன், மடையர்களை விட்டும் புறக்கணிப்புதல். அப்போ மடையர்கள் இந்த உலகத்தில் சில பேர் இருப்பாங்க, முட்டாள்தனமாக இருக்கக்கூடியவர்கள், அறிவிலிகள். அதாவது அவருடைய பேச்சிலேயோ அவர்கள் சிந்தனையிலேயோ அவர்கள் செயலிலேயோ அறிவு மிக்கவர்களாக அவர்கள் திகழ மாட்டார்கள். ஒரு மடையர்களை போல ஜாஹிலீன்கள். அப்ப அவங்க எல்லாம் ஒரு மடமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ அப்படிப்பட்ட சில முட்டாள்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அந்த முட்டாள்களை நம்ம இந்த உலகத்துல கொல்ல முடியாது. அந்த முட்டாள்களை இந்த உலகத்திலிருந்து நம்ம வேற உலகத்துக்கு மாற்ற முடியாது. இல்ல இந்த முட்டாள்களை விட்டு விட்டு நம்ம வேற உலகத்துக்கு போக முடியாது.
அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்தில் அவர்களோடு தான் வாழணும். ஆனா எப்படி வாழணும்? அவர்களோடு ஒன்றி வாழுதலா? கிடையாது. அவர்களை புறக்கணித்து வாழ வேண்டும். புறக்கணித்து வாழுதல்னா அந்த உறவை துண்டிக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. இஸ்லாம் எந்த விஷயத்திலேயும் உறவை துண்டிக்க வேண்டும் என்று கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் கிடையாது. இப்போ யாராவதுன்னு சொன்னா அவர்களை புறக்கணிக்கணும். அப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், அந்த விஷயத்துல குறைச்சு விடுறதுக்கு அவங்க வருவாங்க, அதை நம்ம கண்டுக்க கூடாது. அப்ப இதுதான் புறக்கணிக்குதல். அவர்கள் எந்த விஷயத்தை செஞ்சா, அப்போ இப்ப அவங்க நமக்கு ஒரு தப்பு பண்ணலாம், நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணலாம், நம்மளை வந்து அடிக்கலாம். ஆனா அவன் ஒரு மடமைத்துவத்துல உள்ளவன், அவன் ஒரு மடையை நமக்கு தெரியுது. அப்ப அவன்கிட்ட சண்டைக்கு போகுமா? நம்ம போக கூடாது. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா இல்லையா? கல்ல தூக்கி சாக்கடையில போட்டாலும் பாதிப்பு அந்த சாக்கடைக்கு கிடையாது, நமக்கு தான். அதாவது நம்ம சாக்கடை நம்ம மேல தெளிச்சுன்னு சொல்லி நம்ம கல்ல தூக்கி ஒரு சாக்கடையில் அடிக்கிறோம், அந்த சாக்கடை திரும்ப நம்ம மேல தான் தெரியும். அப்ப சாக்கடைக்கு ஏதாவது பிரயோஜனமா? அந்த கல்லு படுவதனால அந்த சாக்கடைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குமா? கிடையாது, நமக்கு தான் பாதிப்பு. அப்ப இது போலதான் அந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜாகிலிகளும் மடமைத்துவத்தில் வாழக்கூடியவர்களும் அவர்களை கடந்து செல்ல வேண்டும். அவர்களோடு சரிசமமாக போட்டி போட்டுக்கொண்டு தர்க்கம் செய்தால் நம்முடைய கண்ணியம் தான் குறையக்கூடியதாக இருக்கும். அப்ப இப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய அறிவிலிகளை தவிர்த்து வாழுதல், அவர்களை இந்த உலகத்தில் எப்படி நடத்த வேண்டும், அவர்களோடு எப்படி இருக்க வேண்டும், அவர்களோடு அப்படி அந்த ஜாகிலின்களை புறக்கணிப்பதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, பலாபலன்கள் என்ன என்பதை எல்லாம் கற்றுத்தரக்கூடிய ஹதீசுகளாகவும் ஆயத்துகளாகவும் தான் இந்த பாடத்திற்கு கீழே, இந்த பாட தலைப்பிற்கீழே அமையக்கூடிய ஆயத்துகளாக இருக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் இந்த பாட தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகம். இப்போ இதில் நம்ம சன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்துக்களை எல்லாம் நம்ம வரிசை பிரகாரமாக நம்ம பாடம் வாசிக்கும் பொழுது முழுமையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 75வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 75வது பாடமாக இது அமைகின்றது. இதுவரையிலும் நம்ம 74 பாடங்களை முழுமையாக பார்த்து நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். அந்த பாடங்களில் படித்த அனைத்து ஹதீசுகளையும் ஆயத்துக்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. இப்போ 75வது பாடமாக அமையக்கூடிய இந்த பாடத்தை பார்ப்போம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபுல் அஃபுவி வல் இஅராதி அனில் ஜாஹிலி. மன்னிக்குதல் என்பதை குறித்த பாடமும், வல் இஅராதி அனில் ஜாஹிலி, மடையர்களை விட்டும் புறக்கணித்தல் என்பதை குறித்த பாடமாகவும் இந்த பாடம் அமைகின்றது. இந்த தலைப்பிற்கான அறிமுகத்தை முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. முஸன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்துக்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹ் தஆலா சொன்னா, خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين என்று அமையக்கூடிய ஆயத். இந்த ஆயத்திற்கான தர்ஜிமாவை முதலாவதாக பார்ப்போம். ஹுதில் அஃபுவ, மன்னிப்பை நீ பற்றி பிடித்துக்கொள், மன்னிப்பை நீ எடுத்துக்கொள். வஅமுரு பில் உர்ஃபி, இன்னும் நலவான காரியத்தை கொண்டு நீ ஏவு. வஅரித், இன்னும் நீ புறக்கணித்து விடு. அனில் ஜாஹிலீன், மடையர்களை விட்டும் நீ புறக்கணித்து விட்டு வாழு என்பதாக இதனுடைய தர்ஜிமா அமையக்கூடியதாக இருக்கு. இதனுடைய தப்சீரை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ஆயத்திற்கான தப்சீரு நம்ம இப்னு ஜுஸை ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தப்சீரில் அமையக்கூடிய விளக்கங்களை இந்த ஆயத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? முதலாவது பாருங்க, ஹுதில் அஃபுவ, மன்னிப்பை நீ எடுத்துக்கொள். அப்போ இந்த அஃபுவ என்பதற்கு 2 கருத்தை போடுறாங்க. முதலாவது கருத்து என்னன்னு சொன்னா, இதனுடைய பொருள் மக்களின் நடத்தை, வார்த்தைகள், நடவடிக்கைகள் தொடர்பில் அவர்கள் செய்ய எளிதானதை சிரமம் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். அப்போ சிரமமானவற்றை அந்த மக்களின் மீது நீ திணிக்காதே, அதனால் அவர்கள் உன்னை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நமக்கு இந்த தஃசீர் அருமையாக சொல்லித்தராங்க. இப்போ முதல் விளக்கம் என்னன்னா, மக்களுக்கு ஹுதில் அஃபுவனா லேசானது என்ற அர்த்தத்தை கொடுக்குறாங்க. எளிதானது, இந்த அஃபு என்பதற்கு எளிதானது, லேசானது என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்று முதல் கருத்துல சொல்றாங்க. அப்ப மக்கள் சில மக்கள்லாம் அவர்கள் எப்படி நடக்கணும்னு தெரியாது, அவங்களை எப்படி வார்த்தைகளை உபயோகிக்கணும் தெரியாது, எப்படி பிற மக்களுக்கு நடந்து கொள்ளணும்னு தெரியாது. இப்போ அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அவரிடத்துல ரொம்ப பெருசா எதிர்பார்க்காம அவர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை வைத்து புரிந்து கொள்ளவே, அவர்கள் செய்யக்கூடிய இந்த எளிதான காரியத்தை சிரமம் இல்லாமல் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தராங்க. இரண்டாவது பொருள் பார்க்கும் பொழுது, இரண்டாவது கருத்தை சொல்லும் பொழுது இங்க என்ன சொல்றாங்கன்னா, இதனுடைய பொருள் மக்களின் செல்வத்தில் இருந்து
எளிதாக வழங்கக்கூடியதை அல்லது அவர்களுக்கு தேவைக்கு மீறியதை மட்டுமே நீ எடு என்று சொல்லி தருகிறார்கள். அப்ப மக்கள் எல்லா மக்களாலையும் ஒரு விஷயம் வழங்கணும். இந்த விஷயம் சொல்லக்கூடிய இந்த ஆயத்து ஜக்காத்து கடமையாக்கப்படுவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஜக்காத்து கடமைகள்லாம் எல்லாம் இருக்குமா இல்லையா, அந்த காலத்தில் இறக்கப்பட்ட ஆயத்துன்னு சொல்றாங்க. அப்ப ஜக்காத்து கடமை கிடையாது. அப்ப சொல்லப்பட்ட செய்தி தான் இது. அப்ப மக்கள் தர்மம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவங்களால எவ்வளவு தர்மம் கொடுக்க முடியுதோ எளிதாக வழங்கக்கூடியவர்களாக தான் அவங்க இருக்கிறாங்க. அவர்கள் தேவைக்கு மீறி கொடுக்காதவர்களா அவர்கள் இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா அவங்க செய்யக்கூடிய அந்த எளிதான ஜக்காத்தை, அவர்கள் எளிதாக கொடுக்கக்கூடிய அந்த சதக்காவை, தர்மத்தை ஏற்றுக்கொள்ளணும். இவன் என்னப்பா இவ்வளவு தான் கொடுக்குறான், இந்த பைசா வச்சு என்ன பண்ண முடியும், இதை வச்சு யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா, அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவன் என்ன கொடுக்குறானோ, அவரால் என்ன முடியுதோ அதை கொடுத்தபடியே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல அஃபு என்பதற்கு இரண்டாவது கருத்து அடுத்தபடி பார்க்கும் பொழுது இதுலையும் சுலபமானதை, எளிதானதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற அர்த்தம் இது வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து வஅமுரு பில் உர்ஃபி என்று சொல்றாங்க. வஅமுரு பில் உர்ஃபினா, அதாவது அறிந்த நன்மைகளை செய்யும்படி நீ கட்டளையிடு. அப்போ உனக்கு என்னென்ன நலவான காரியங்கள் கிடைக்குமா, உர்ஃபுங்கிறது மஅரூஃப் என்ற அர்த்தத்தில் வரும். மஅரூஃப்னா நல்ல காரியங்கள். இந்த உலகத்துல எதெல்லாம் நன்மையை பெற்று தரக்கூடிய காரியங்களா இருக்கும் அது எல்லாமே நல்ல காரியம் தான். அந்த நல்ல காரியத்தை பிற மக்களுக்கும் செய்ய சொல்லி நீ ஏவி விடு, நீ அவர்களை கட்டளையிடு என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். இன்னும் சிலர் கூறும் பொழுது இது மக்களிடையே நடைமுறையில் நிலை பெற்ற நல்ல பழக்க வழக்கங்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும் என்று தஃசீர்ல சொல்றாங்க. அப்போ இது சாதாரணமாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய, சவாபை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் நல்ல பழக்கம் எதெல்லாம் இருக்குதோ, நல்ல நல்ல பழக்கங்கள்லாம் சில வழக்கங்கள் இருக்கும். அதெல்லாம் எதெல்லாம் நல்ல வழக்கங்களாக கருதப்படுதோ அந்த வழக்கங்களையும் அந்த பழக்கங்களையும் நீ பிற மக்களை செய்ய சொல்லி நீ ஏவு என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. அடுத்தபடியாக அனில் ஜாஹிலீன், இதற்கான தப்சீரை நமக்கு எழுதும் பொழுது, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முட்டாள்கள், அறிவிலிகள், மரியாதையற்றவர்கள் செயலுக்கு நீ பதிலளிக்காதே என்ற அர்த்தம் இதற்கு கொடுக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க, அவர்களை பொறுத்து கோபத்திலிருந்து நீ விலகி விடு என்ற அர்த்தமும் இதுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஒருத்தன் நமக்கு ஒரு வாதம் செய்யறான் வைங்களேன், என்னப்பா ஒருத்தன் மடையன் தெரியுது, அவன் நம்மள்ட்ட வாதம் செய்யறான், என்ன இப்படி செஞ்சுட்டு அப்படி செஞ்சுட்டேன்னு நமக்கு நல்லா தெரியும் ஒரு மடையனு. அப்ப அவனுக்கு பதில் கொடுக்க கூடாது, நான் இதுக்கு செஞ்சு நமக்கு தெரியுமா அப்படின்னு நிரூபிக்க போகக்கூடாது. அப்போ பதிலளிக்காதே, வாழுது என்பதற்கு பதிலளிக்காதே என்ற அர்த்தம் கொடுக்கிறார்கள். அப்போ அந்த ஜாகில்களை கடந்து போயிடணும், அவங்களுக்கு பதில் கொடுத்து நிற்க கூடாது. இரண்டாவது விஷயம் படி பார்க்கும் பொழுது, நீ அவர்களை பொறுத்து கொண்டு கோபத்திலிருந்து நீ விலகி விடு. அவங்களை பார்க்கும்போது உனக்கு கோபம் வரும், அவன் பேசுறது உனக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். ஆனா அவனை புறக்கணித்து விட்டு உன்னுடைய கோபத்தை நீ தனித்து விடு, உன்னுடைய கோபத்திலிருந்து நீ விலகி விடு என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இப்னு ஜுஸைய் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த தஃசீரில் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இன்னும் இந்த ஆயத்துடைய கூடுதல் செய்தியை சொல்றாங்க. இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டி கேட்டாங்களாம், ஜிப்ரீலே இந்த ஆயத்திற்கான சரியான, இந்த வசனத்திற்கான சரியான அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், எனக்கு தெரியல யார சொல்லலாம், நான் வேணா அல்லாஹ்ட்ட போய் கேட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், என்னது, உன்னை விலக்கி கொண்டவரை நீ இணைத்துக்கொள். 3 அர்த்தம் சொல்றாங்க. முதலாவது, உன்னை விலக்கி கொண்டவரை நீ இணைத்துக்கொள். யாரெல்லாம் அந்த உலகத்துல உன்னை விலக்குகிறார்களோ, உன்னை யாரெல்லாம் சேர்க்காம விட்டார்களோ அவர்கள் எல்லாம் நீ சேர்க்காதவனாக ஆகிவிடாதே, அவர்கள் எல்லாம் நீ சேர்த்துக்கொள், அவர்களை எல்லாம் நீ இணைத்துக்கொள் என்ற அர்த்தம் இந்த ஆயத்திற்கு இருக்கக்கூடியதாக இருக்குன்னு சொன்னாங்க. 2வது விஷயம் என்னன்னா, உனக்கு தடுத்தவருக்கு நீ கொடு, உன்னை தடுத்தவருக்கு நீ கொடு. ஒருத்தன் ஒரு பொருளை கொடுக்குறான், ஏதோ ஒரு கொடுக்குறான், இப்போ ஒன்னு அவன் அவாய்ட் பண்றான், ஒன்னு அவர் தவிர்த்துட்டு உனக்கு கொடுக்காம எல்லாத்துக்கும் கொடுக்குறான்னு சொன்னா, நீ ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் பொழுது அவனையும் சேர்த்து கொண்டு அவனுக்கும் சேர்த்து கொடு என்று அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும் சொன்னாங்க. 3வது, உன்னை துன்புறுத்தியவரை நீ மன்னித்து விடு. ஒருத்தன் உனக்கு துன்பம் செஞ்சாலும், ஒருத்தன் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவனை நீ மன்னித்து, அவனை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம, எந்த ஒரு சங்கடமும் இல்லாம அவனை நீ முழுமையாக மன்னித்து விடு என்ற அர்த்தமும் இதற்கு அமையக்கூடியதாக இருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொல்கிறார்கள். அப்போ இந்த ஒரு சம்பவத்தை இந்த ஆயத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வருகிறார்கள்.
இந்த தஃப்சீர் இப்னு ஜுஸைல. சரிங்களா? அப்போ இதுதான் இந்த ஆயத்திற்கான தஃப்சீர். பாருங்க, அல் அராஃப், சூரத்துல் அராஃப்ல 199வது ஆயத், 199வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க. சரிங்களா? இப்ப அடுத்தபடியாக முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்தை பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, ஃபஸ்ஃபஹிஸ் ஸஃப்ஹல் ஜமீல் என்று அமையக்கூடிய ஆயத். இந்த ஆயத்திற்கான அர்த்தம் பார்க்கும் பொழுது, ஃபஸ்ஃபஹிஸ் ஸஃப்ஹல் ஜமீல், அழகான மன்னிப்பை நீ மன்னித்து விடு என்ற அர்த்தம் இதற்கு வரக்கூடியதாக இருக்கு. அப்ப அழகான மன்னிப்பை கொண்டு நீ விலகி விடு என்ற அர்த்தமும் இதற்கு தர்ஜிமாவில் நமக்கு கொடுக்கிறாங்க. அப்ப இதனுடைய தஃப்சீரை நம்ம பார்க்கும் பொழுது, தஃப்சீருல் ஃபத்ஹுல் கதீர்ல சொல்லக்கூடிய தஃப்சீரை முழுமையாக நம்ம எடுத்துப்போம். அப்போ அதுல சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா, இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கணும். இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சி எப்படி இருக்கும்? ஒன்ன சாஅத்தல ஆயா என்பதாக இருக்கும். உண்மையாகவே நியாயத்தீர்ப்பு நேரம் நிச்சயமாக வரும். அப்போ அந்த கியாமத்து நாள் இருக்கா இல்லையா? இந்த கியாமத்து நாள், அப்போ அந்த நியாய தீர்ப்புக்கான நாள் யாரும் தவற முடியாது, யாராலையும் தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த தண்டனைக்குரிய, நற்கூலிக்குரிய, அதாவது தீங்கு யார் செஞ்சாரோ அவருக்கு தண்டனை, நன்மைகள் யார் செஞ்சாரோ அவருக்கு நன்மை, இப்படி அளிக்கக்கூடிய அந்த தினம் என்பது வரக்கூடியதாக இருக்கும். அந்த தினம் வரும். அப்பொழுது ஃபஸ்ஃபஹிஸ் ஸஃப்ஹல் ஜமீல், நீங்கள் அழகான மன்னிப்பை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்ற அர்த்தத்தை நமக்கு அருமையாக போட்டு தருகிறார்கள். அப்போ இங்க அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான். அப்போ நீங்கள் இந்த அர்த்தம் எப்படி வரும்னா, நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், அழகான முறையில் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். முதலாவது, அப்ப விளக்கங்கள் 2 விளக்கம் சொல்றாங்க. முதல் விளக்கம் என்ன? மன்னிப்பை அழகாக நீங்கள் செய்யுங்கள் என்று அர்த்தம் கொடுக்கிறாங்க. அப்ப அவர்களை மன்னித்து விடு, நன்றாக கோபமின்றி குற்றம் சாட்டாதபடி நீ மன்னித்து விடு என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். மன்னிக்கணும். ஒருத்தன் நமக்கு தீங்கு செய்யறான்னு சொன்னா அவனை முழுமையாக மன்னிக்கணும். எந்த அளவிற்கு? அவன் மேல சங்கடத்தோட கிடையாது, அவன் நம்ம உள்ளத்துல அவனை நான் மன்னிச்சிட்டேன், வேற வழி இல்லை, அவனை விட்டுட்டேன் அப்படின்னு கிடையாது. அவனை முழுவதுமாக அவனை மன்னித்து விட்டுணும். சரி, அவன் ஏதோ தெரியாம செஞ்சுட்டான், அல்லாஹ் அவனை பொறுத்துக் கொள்வானாக அப்படின்னு அவன்கிட்ட துவா செஞ்சு அவனை மன்னிக்கிறது இருக்குதா இல்லையா? அப்படிப்பட்ட மன்னிப்பு தான் இந்த ஃபஸ்ஃபஹிஸ் ஸஃப்ஹல் ஜமீல் என்ற அர்த்தம் வரக்கூடியதாக இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அழகான முறையில் நீ மன்னித்து விடு. அப்ப எந்த ஒரு கோபமும் இல்லாம, எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாம அவனை நீ முழுமையாக மன்னித்து விடு என்ற அர்த்தம் இதற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. இரண்டாவது விளக்கம் போகும் பொழுது, அழகான விலகலை நீ விலகிக்கொள் என்று போடுறாங்க. அப்போ ஃபஸ்ஃபஹுக்கு விலகல் என்று அர்த்தம் கொடுக்கிறாங்க. அப்போ அழகான விலகுதலை நீ விலகிக்கொள் என்ற அர்த்தமும் இதற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. அப்போ அவர்களிடமிருந்து சண்டை இல்லாமல் நீ விலகி இரு. அப்போ யாரோட்ட சண்டை போடுறான்னு சொன்னா அவரிடத்துல நீ சண்டைக்கு போகாத, அவரிடத்துல நீ விலகி விடு, விலகி விடக்கூடியவனாக இரு. அடுத்து சொல்றாங்க, அவசரமாக தண்டனை, அவனுக்கு அவசரமான தண்டனை வர வைக்க நீ செய்து விடாதே. அப்ப அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு அவன் மீது நீ கங்கணம் கட்டி நீ அலைய வேண்டாம் என்று சொல்லி தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, இன்னும் அவர்களை மன அமைதியுடன் சமாளிப்பவரை போல நீ நடந்து கொள் என்று சொல்லி தருகிறார்கள். அப்ப அழகான முறையில் அவனை சமாளிச்சு அப்படியே போயிடணும், விலைக்கு போயிடணும். அந்த அர்த்தத்திற்கு தான் இதெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள். அப்போ இன்னும் சில நபர்கள் கூறும் பொழுது, இந்த ஃபஸ்ஃபஹிஸ் ஸஃப்ஹல் ஜமீல் என்ற ஆயத்து ஆயத்து செய்ஃபாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆயத்து செய்ஃப்னா போருக்கான ஒரு கட்டளை வசனம். அப்ப போருக்காக ஒரு கட்டளை இடக்கூடிய ஒரு வசனமாக இது அமையக்கூடியதாக இருக்கு என்று சில நபர்கள் நமக்கு கூறுகிறார்கள். ஆனால் இது ஒரு ஓரங்கட்டப்பட்ட கருத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு உறுதியான கருத்து கிடையாது. இது ஒரு ஓரங்கட்டப்பட்ட கருத்து. பெரும்பாலான உலமாக்களின் கருத்து என்னன்னு சொன்னா, நல்ல முறையில் மன்னிப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்திற்கும் எப்போதும் உயர்ந்த நற்பண்பாகவே இருக்கும் என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு நல்ல முறையாக தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை கொண்டு வந்திருக்கின்றான் என்பதை பல உலமாக்கள் இந்த ஆயத்தினுடைய கருத்துல நமக்கு ஃபத்ஹுல் கதீர் என்ற தஃப்சீர்ல அருமையாக சொல்லித் தருகிறார்கள். சரிங்களா? இதுதான் இந்த ஆயத்திற்கான தஃப்சீர். பாருங்க, அல் ஹஜ்ர், சூரத்துல் ஹஜ்ர்ல 85வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை சொல்றாங்க. அடுத்தபடியாக பாருங்க, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் என்று அமையக்கூடிய ஆயத். இந்த ஆயத்திற்கான அர்த்தம் தர்ஜுமா என்ன? முதலாவதாக, வல்யஃபு, அவர்கள் மன்னித்து கொள்ளட்டும், வல்யஸ்ஃபஹு, இன்னும் அவர்கள் விலகி கொள்ளட்டும்,
அலா துஹிப்பூன நீங்கள் விரும்பவில்லையா, விரும்பாதவர்களாக நீங்கள் ஆகவில்லையா, ஐயஃபிரல்லாஹு லக்கும் உங்களுக்கு அல்லாஹ் மன்னித்து தருவதை, மன்னித்து கொடுப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத் என்பது அமைகிறது. இதுதான் இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா. இந்த ஆயத்திற்கான தப்சீரை நம்ம பார்க்கும் பொழுது தப்சீர் தபரியில சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதுல சொல்றாங்க அதாவது அவர்களுடைய, அதாவது அவர்கள் உன்னிடத்தில் தவறாக நடந்த அவர்கள் செய்த அந்த குற்றங்களை நீ முழுமையாக மன்னித்து விடு என்ற அர்த்தம் இதற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. இன்னும் மிஸ்தஹிப்னு அஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தருகிறார்கள், இந்த ஆயத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை பற்றி வந்த அந்த இஃப்க் இருக்குதா இல்லையா, அந்த இட்டுக்கட்டு உள்ள சம்பவம், அந்த சம்பவத்திற்கு தோதுவாக வரக்கூடிய ஆயத்து தான். அதற்கு அது போன்ற அந்த ஆயத்தையும் அந்த சம்பவத்திற்கான குற்றச்சாட்டையும் அது போன்ற பல குற்றங்களையும் குறிப்பிடக்கூடிய ஒரு ஆயத்து தான் இந்த ஆயத்து என்பதை நமக்கு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமையாக இந்த தஃப்சீரில் அருமையாக சொல்லித்தராங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது வல்யாஃபு அவர்கள் மன்னித்துக் கொள்ளட்டும். அப்ப பொதுவாக நம்ம எடுத்துக்கொள்வோம். இப்போ வல்யாஃபு அவர் மன்னித்துக் கொள்ளட்டும், அவர்கள் மன்னித்துக் கொள்ளட்டும், வல்யஸ்ஃபஹு இன்னும் அவர்கள் விலகிக் கொள்ளட்டும், அதாவது அவர்கள் பொறுத்து மறந்து விடட்டும், அதாவது அவர்கள் தவறு செய்தவர்களை தண்டிப்பதை விட்டுவிடட்டும், முன்பு போல உதவி, நன்மை, கொடை ஆகியவற்றை நிறுத்தி தண்டனை அளிப்பதை அவர் தொடர வேண்டாம் என்று அர்த்தம் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். ஒருத்தனுக்கு நம்ம ஒரு உதவி செஞ்சிட்டு இருக்கோம், நன்மைகள் செய்யக்கூடியவனாக இருக்கிறோம், ஆனா அவன் நமக்கு ஒரு தீங்கு செஞ்சுட்டான்னு சொன்னா அவனுக்கு நம்ம செஞ்ச அந்த நன்மை அப்படி நிறுத்திடக்கூடாது. அவனுக்கு இனிமே நான் ஒரு நன்மை செய்ய மாட்டேன் பாரு, அவனை இனிமே நான் தண்டனை மட்டும்தான் செய்யும், அவனை நான் தண்டிக்க மட்டும்தான் செய்யும், அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். அப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை நிறுத்தி விடாதீர்கள், அவர்களையும் நீங்கள் மன்னித்து அவர்களுக்கு தொடர்படியாக நன்மைகளையும் உதவிகளையும் நீங்கள் முழுவதுமாக செய்யக்கூடியவர்களாக இருங்கள் என்ற அர்த்தத்திற்கு வல்யஸ்ஃபஹு என்ற வார்த்தை வரும் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அடுத்து சொல்றாங்க பாருங்க, அலா துஹிப்பூன ஐயஃபிரல்லாஹு லக்கும் உங்களுக்கு அல்லாஹ் மன்னித்து கொடுப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போ நீங்கள் பிறரிடம் நன்மை செய்து மன்னித்து அவர்களுக்கான தண்டனையை விட்டுவிடும் போது அல்லாஹ் உங்கள் பாவங்களை மறைத்து மன்னித்து தண்டிக்காமல் விடக்கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு கருத்தை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலம் சொல்ல வருகிறான் என்பதை நமக்கு தஃப்சீரில் அருமையாக சொல்லித்தராங்க. அப்போ பொதுவா அந்த உலகத்துல நமக்கு ஒருத்த தீங்கி செஞ்சுட்டான்னு சொன்னா அவன் அந்த உலகத்தை நம்ம மன்னிக்க மாட்டோம். அவனை மன்னிக்காம, ஆனா நம்ம நிறைய பாவம் அந்த உலகத்துல செய்வோம். அந்த பாவத்துக்கெல்லாம் அல்லாஹ் விட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம், அல்லாஹ் அந்த பாவம் நான் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிரியா, அந்த மன்னிச்சிரியா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். இது எப்படி சரியாகும், இந்த கருத்து எப்படி சரியாகும் என்பதை ஆணித்தரமாக அல்லாஹ் தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லித்தரான். அப்போ நீ பிற மக்களை மன்னிக்க மாட்ட, ஆனா நான் மட்டும் உன்னை மன்னிக்கணுமா என்ற ஒரு கேள்வியை தான் அல்லாஹ் இதன் மூலமாக எழுப்புகிறான். அப்ப அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையான என்ன அர்த்தம், நீங்கள் பிற மக்களை மன்னிக்கக்கூடியவர்களாக ஆகும். நீங்க பிற மக்கள் செய்யக்கூடிய பாவங்களை தவறுகளை நீங்கள் மன்னிக்கலன்னு சொன்னா நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களையும் தவறுகளையும் நான் கணக்கிடக்கூடியவனாக இருப்பேன். நான் அதை மன்னிக்க மாட்டேன், நான் அதை மறைக்க மாட்டேன், உங்களுடைய பாவத்திற்கு கணக்கு எழுதி கொண்டே இருப்பேன். இப்ப நீ உனக்கு தீங்கு செய்த ஒருவனை நீ மன்னித்தால் அவனை நீ மன்னித்து மறந்து அந்த தவறை முழுமையாக மன்னித்து அவனுக்கு உதவி செய்தான்னு சொன்னா நீ என்னுடைய ஹக்கில் செய்யக்கூடிய பாவங்கள், அந்த பாவங்களை முழுமையாக நான் மன்னிப்பேன். மன்னிப்பது மாத்திரம் கிடையாது, உனக்காக நான் ரஹமத் செய்யக்கூடியவனாக இருப்பேன். உன்னை மன்னிப்பது மட்டும் கிடையாது, அந்த மன்னிப்பை மறைத்து அதை மறந்து உனக்கு நான் அருள் புரியக்கூடியவனாக இருப்பேன். அப்போ அதனால்தான் அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வி எழுப்புகிறான் என்பதை நமக்கு தஃப்சீரில் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்ப இதுதான் இந்த ஆயத்திற்கான தஃப்சீராக இருக்கு. அப்போ நம்ம பிற மக்களை மன்னிக்கும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா நம்மை மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான். நம்மளே பிற மக்களை மன்னிக்கலன்னு சொன்னா அல்லாஹ் நம்மை மன்னிக்காதவனாக ஆகிவிடுவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. சரிங்களா? இதுதான் ஆயத்திற்கான தஃப்சீர். பாருங்க, அந்நூர் சூரத்து நூறுல 22வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க. ஓ அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்துல இந்த 75வது பாடமாக அமையக்கூடிய இந்த பாடத்திற்கான தலைப்பு, இந்த தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். முஸன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த ஆயத்துக்கள் அனைத்தையும் நம்ம இந்த ஆயத்துக்கள் 3 ஆயத்து வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஆயத்து வரைக்கும் பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த ஆயத்தை தொடர்ந்து வரக்கூடிய செய்தியில்
அதற்கு கீழே வரக்கூடிய அமையக்கூடிய ஹதீஸுகள் மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.